ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக பக்தர் ஒருவர் அவரது மடத்திற்கு வந்திருக்கிறார். அதாவது நான் எந்த காரியத்திற்கு எனது வீட்டை விட்டு சென்றாலும் சரி, நல்ல காரியங்களுக்கு சென்றாலும் சரி, நான் சென்றால் அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் போன்று நடந்து கொண்டே இருக்கிறது என்று எனக்கு தோணுகிறது பெரியவா என்று அவரிடம் கூறியிருக்கிறார் ஒரு பக்தர். அதற்கு பெரியவா அவர்கள் ஒரு பரிகாரம், ஒரு எளிய பரிகாரம் ஒன்றை செய், நீ இனிமேல் எங்கு சென்றாலும் இதை கையில் கொண்டு போ மறக்காமல், அப்பொழுதுதான் உனக்கு இதை போன்ற எந்த நெகட்டிவான தாட்டும் உனக்கு வராது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்ன என்பதை பற்றி காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளரா இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளாகட்டும், அவரை பற்றிய மகிமைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பெரியவா பற்றிய அனைத்து அப்டேட்களும் நமது சேனலில் தினமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது அதாவது வீட்டில் உள்ள பூஜை அறையில் நம்மளது குலதெய்வம் படத்திற்கு முன்பு இந்த ஒரு பொருளை நீங்கள் இவ்வாறு வைத்து பூஜை செய்து அதை கையில் எடுத்து செல்ல வேண்டுமாம். அப்படி நீங்கள் சென்றீங்கன்னா நீங்க அதாவது என்ன காரியத்தை நினைச்சு நீங்க போறீங்களோ அது நினைச்சதும் நடக்குமா. அது மட்டும் இல்லாமல் நல்ல காரியத்துக்கு சென்றாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்ன பொருள் அப்படின்னா எலுமிச்சை பழம் தாங்க. இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி, சாமிக்கு முன்னாடி, அதாவது குலதெய்வம் போட்டோ இருந்தால் மிகவும் நல்லது. உங்க பூஜை அறையில் குலதெய்வம் படத்திற்கு முன்பாக எலுமிச்சம் பழத்தை வைத்து அதை நன்றாக கும்பிட்டு நீங்கள் என்ன காரியத்திற்கு வெளியே போகிறீர்களோ அதை நினைத்து அந்த எலுமிச்சம் பழத்தை உங்களது வலது கையின் உள்ளங்கையில் வைத்து எலுமிச்சம் பழத்தை வைத்து நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகாக அதை உங்களது வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை உங்கள் கையிலோ உங்களது பாக்கெட்டிலோ அல்லது பேக்கிலோ நீங்கள் கொண்டு போகிற எந்த பையிலாவது வைத்து உடனே வைத்து கொண்டு போங்கள். நீங்கள் நினைத்த காரியமாகட்டும், அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வானது இன்று நடக்க வேண்டும், இந்த காரியமானது இன்று தொடங்க வேண்டும் என்று நீங்கள் என்ன நினைத்து அந்த எலுமிச்சம் பழத்தை நினைத்து வேண்டுகிறீர்களோ அது அப்படியே நடக்குமாம். அது மட்டுமல்லாமல் அந்த எலுமிச்சம் பழம் உங்க கூடவே இருக்கிறது அல்லவா, அது குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த செயலை நீங்களும் வெளியே எங்கு சென்றாலும் சரி அல்லது நல்ல காரியங்களுக்கு சென்றாலும் சரி, நினைத்த காரியம் நடப்பதற்கும் இந்த எளிய வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். அதற்கான ரிசல்ட் ஆனது உங்களுக்கு தொடர்ந்தே நடக்கும். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், இதை உங்களது முழு மனதோட செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இதுக்கான பலனானது உங்களுக்கு கை மேல் கிடைக்கும். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதே போன்ற எளிய பரிகாரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நமது சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்க உறவினருக்கும் நண்பருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த எளிய பரிகாரத்தை அவங்களையும் செய்து வர சொல்லுங்க. ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே நடக்கும் உங்களது வாழ்க்கையில். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக பக்தர் ஒருவர் அவரது மடத்திற்கு வந்திருக்கிறார். அதாவது நான் எந்த காரியத்திற்கு எனது வீட்டை விட்டு சென்றாலும் சரி, நல்ல காரியங்களுக்கு சென்றாலும் சரி, நான் சென்றால் அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் போன்று நடந்து கொண்டே இருக்கிறது என்று எனக்கு தோணுகிறது பெரியவா என்று அவரிடம் கூறியிருக்கிறார் ஒரு பக்தர். அதற்கு பெரியவா அவர்கள் ஒரு பரிகாரம், ஒரு எளிய பரிகாரம் ஒன்றை செய், நீ இனிமேல் எங்கு சென்றாலும் இதை கையில் கொண்டு போ மறக்காமல், அப்பொழுதுதான் உனக்கு இதை போன்ற எந்த நெகட்டிவான தாட்டும் உனக்கு வராது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்ன என்பதை பற்றி காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளரா இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளாகட்டும், அவரை பற்றிய மகிமைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பெரியவா பற்றிய அனைத்து அப்டேட்களும் நமது சேனலில் தினமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது அதாவது வீட்டில் உள்ள
பூஜை அறையில் நம்மளது குலதெய்வம் படத்திற்கு முன்பு இந்த ஒரு பொருளை நீங்கள் இவ்வாறு வைத்து பூஜை செய்து அதை வந்து கையில் எடுத்து செல்ல வேண்டுமாம். அப்படி நீங்கள் சென்றீங்கன்னா நீங்க அதாவது என்ன காரியத்தை நினைச்சு நீங்க வந்து போறீங்களோ அது வந்து நினைச்சதும் நடக்குமா. அது மட்டும் இல்லாமல் நல்ல காரியத்துக்கு சென்றாலும் அது வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்ன பொருள் அப்படின்னா எலுமிச்சை பழம் தாங்க. இந்த எலுமிச்சம் பழத்தை வந்து நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி சாமிக்கு முன்னாடி அதாவது குலதெய்வம் போட்டோ இருந்தால் மிகவும் நல்லது. உங்க பூஜை அறையில் குலதெய்வம் படத்திற்கு முன்பாக எலுமிச்சம் பழத்தை வைத்து அதை வந்து நன்றாக கும்பிட்டு நீங்கள் என்ன காரியத்திற்கு வெளியே போகிறீர்களோ அதை வந்து நினைத்து அந்த எலுமிச்சம் பழத்தை உங்களது வலது கையின் உள்ளங்கையில் வைத்து எலுமிச்சம் பழத்தை வைத்து நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகாக அதை வந்து உங்களது வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை உங்கள் கையிலோ உங்களது பாக்கெட்டிலோ அல்லது பேக்கிலோ நீங்கள் கொண்டு போகிற எந்த பையிலாவது வைத்து உங்கள் உடனே வைத்து கொண்டு போங்கள். நீங்கள் நினைத்த காரியமாகட்டும். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வானது இன்று நடக்க வேண்டும், இந்த காரியமானது இன்று தொடங்க வேண்டும் என்று நீங்கள் என்ன நினைத்து அந்த எலுமிச்சம் பழத்தை நினைத்து வேண்டுகிறீர்களோ அது வந்து அப்படியே நடக்குமாம். அது மட்டும் அல்லாமல் அந்த எலுமிச்சம் பழம் உங்க கூடவே இருக்கிறது அல்லவா, அது வந்து குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த செயலை நீங்களும் வெளியே எங்கு சென்றாலும் சரி அல்லது நல்ல காரியங்களுக்கு சென்றாலும் சரி நினைத்த காரியம் நடப்பதற்கும் இந்த எளிய வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். அதற்கான ரிசல்ட் ஆனது உங்களுக்கு தொடர்ந்தே நடக்கும். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், இதை வந்து உங்களது முழு மனதோட செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இதுக்கான பலனானது உங்களுக்கு கை மேல் கிடைக்கும். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதே போன்ற எளிய பரிகாரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நமது சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்க உறவினருக்கும் நண்பருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த எளிய பரிகாரத்தை அவங்களையும் செய்து வர சொல்லுங்க. ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே நடக்கும் உங்களது வாழ்க்கையில். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.